இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய கணிகங்கள் சரியாங்க. இது வந்து ஒரு பொறுத்துக வடிவத்தில் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் கொஸ்டினும் ஒரு சில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பகுதியின ரொம்ப முக்கியமான பகுதி. அதனால் அதை ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய பகுதி வந்து இந்த பகுதி தாங்க. ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கணிகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உணவை உற்பத்தி பண்ணுறது, சேமிக்கிறது. ஸோ எது அப்படின்னா இந்த கணிகங்கள் தான் சரியாங்க. உணவு உற்பத்தி பண்ணுறது, அதை சேமிக்கிறது, இந்த பணிகளில் ஈடுபடக்கூடியது எது அப்படின்னா பசுங்கணிகம், அதாவது கணிகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் பொதுவாக கணிகங்கள் அப்படின்றது 3 இது சொல்லுவோங்க. ஒன்று பசுங்கணிகம், இல்லை இன்னொன்று வண்ண கணிகம், இன்னொன்று வந்து வெளிர் கணிகம் சரிங்களா. இதை தான் பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க. பசுங்கணிகம் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் சரியாங்க. குளோரோ அப்படின்னு வந்துட்டாலே அது பச்சை நிறமுடையது சரியாங்க. பசுங்கணிகம் அப்படின்றது பச்சை நிறமுடைய கணிகம் தான் பசுங்கணிகம். அதை எப்படி சொல்லணும்? குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்தது வண்ணக்கணிகம். வண்ணக்கணிகம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ராய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. வண்ண கணிகம்னா ராய். ராய்னா வந்து என்னதுங்க? ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, இந்த 3ம் கலந்த கணிகத்தை தான் வண்ணக்கணிகம். அந்த வண்ணக்கணிகம் தான் குரோமோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ குளோரோ இந்த 2 தான் நிறையா மாற்றி வச்சுருக்காங்க நம்ம கொஸ்டின் பேப்பரில். ஏன்னா அதான் குழப்பம் அப்படின்னு. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோரோ அப்படின்னாலே வந்து பசுமைக்கு போயிடணும் சரிங்களா, அதை பச்சைக்கு போயிடணும். குரோமோ அப்படின்னா வந்து என்னதுங்க? ராய் சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிர் கணிகம். வெளிர் கணிகம் அப்படின்னா நிறமற்ற கணிகம் சரிங்களா. ஸோ வெளிர் நிறத்தில் இருக்கும். ஸோ நிறமே அதை கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து லீகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா. ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ராமோ பகுதி இதான் கேட்டாங்க. அதாவது பசுங்கணிகத்தோட எந்த பகுதியில் சரியாங்க புரதச் சேர்க்கைக்கு தேவையான ஆர்என்ஏ, டிஎன்ஏ, 70S ரைபோசோம், அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் பிற மூலக்கூறுகள் காணப்படும் அப்படின்னு கொஸ்டின் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ அது எந்த பகுதி அப்படின்னா பசுங்கணிகத்தோட ஸ்ட்ராமோ பகுதி. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க சரியாங்க. ஸோ இதை வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இது வந்து உட்புறத்தில் தாங்க இருக்கும் பசுங்கணிகத்தில். ஸோ இதை வந்து மேட்ரிக்ஸ் பகுதி அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராமோ பகுதி தான் புரதச் சேர்க்கைக்கு தேவையான மூலக்கூறுகள் வந்து இங்கே தான் இருக்குது. அதாவது எது? டிஎன்ஏ, அடுத்து 70S ரைபோசோம், இது மட்டும் இல்லாமல் சில பல மூலக்கூறுகளும் இதில் தான் காணப்படுது. ஸோ இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்னு. ஸோ இதை பொறுத்துக பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கேட்டிருக்காங்க, டைரக்ட் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, சரியான இணை எது, தவறான இணை எதுன்னு வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்குறாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.